நெவர் டை. இந்த நெவர் டை பத்தி நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம், டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த வசனத்துடைய ஐ எம் த ரிசரக்ஷன் இன் லைஃப், அந்த வசனத்தை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்பதாக கடவுள் ரிசரக்ஷன் இன் லைஃபா வர்றதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை நம்மளுடைய இன்னர் மேன்ல நடந்துச்சுன்னு பார்க்கணும். அப்பதான் அந்த சொல்யூஷனை பார்க்க முடியும். அப்போ உள்ளான மனுஷன்ல ஒரு பிரச்சனை நடந்துச்சு ஆதாம்னால. ஆதாம் நம்ம ஃபோர்ஃபாதர் ஆடம் 1னால நம்ம உள்ளான மனுஷன்ல ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அந்த பிரச்சனையை ஏசாம் எப்படி சால்வ் பண்ணாரு நம்ம பார்க்க போறோம். அவரு சால்வ் பண்ணது மட்டும் இல்லை, நம்மளை எப்படி வந்து நம்மளுடைய earthly பாடியை மீட்கிறதுக்கு நம்மளை யூஸ் பண்ணி எப்படி கருத்து சால்வேஷனை கொடுக்குறாருன்னு பார்க்க போறோம். இப்போ வந்து நம்ம இன்னர் மேன், நம்ம earthly பாடி இல்ல என்ன பிரச்சனை வந்து earthly spiritual பாடியில என்ன டிசீஸ் வந்துச்சு, என்ன பிரச்சனை வந்துச்சு, ஏன் அது 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 வந்து எப்படி மேற்கொள்ள முடியும்னு பார்க்கணும். எல்லாருமே இன்னைக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் டாக்டர்ஸ் ஆக போறோம். ஸ்பிரிச்சுவல் டாக்டர்ஸ் வந்து இன்னர் மேனால நடந்த பிரச்சனைய பார்க்கக்கூடிய கண்கள் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் இன்னைக்கு கொடுப்பாராக. ஏன்னா we are born again. who are born again are those who are spiritually alive. அப்போ கடவுள் நம்மள இன்னர் மேன்ல நடக்கிற காரியத்தை பார்க்கறதுக்கு தகுதிப்படுத்திருக்காரு. we are born again. ஸோ born again believers எல்லாருமே ஸ்பிரிச்சுவலி மெச்சூர்டா ஆகி நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் டாக்டர்ஸா நமக்குள்ளா உள்ளான மனுஷன்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்க போறோம். ஆதாம் பண்ண தப்புனால என்னென்னலாம் அஃபெக்ட் ஆச்சு, இதனால எப்படி என்னோட earthly பாடிக்கு டெத் வந்துச்சு அப்படின்னு பார்க்க போறோம். சரி, இப்போ ஆடம் பண்ண தப்புனால வந்து 3 காரியம் என்னுடைய earthly பாடியை அஃபெக்ட் பண்ணுச்சு. அந்த earthly பாடியை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ட்ரினிட்டி கான்செப்டை பார்த்துடலாம். நம்ம இன்னர் மேன்ல வந்து ஸ்பிரிட் சோல் பாடியா இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் எந்த பகுதியில வந்து பிரச்சனை உண்டாயிருக்குன்னு பார்க்கணும். இப்போ நம்ம இன்னர் பார்ட்ஸை பார்த்தாதான் எந்த இடத்துல வந்து ஆடம் தப்பு பண்ணும் போது பிரச்சனை வந்துச்சுன்னு பார்க்க முடியும். ஸோ நம்ம இன்னர் மேன் வந்து எப்படிப்பட்ட இதுல இருக்குன்னு பார்க்கணும். 3 டைமென்ஷன்ல இருக்காங்க. நம்ம இன்னர் மேன் வந்து மூணு டைமென்ஷன்ல இருக்கா. இதுதான் ஃபர்ஸ்ட் இது வந்து ஃப்ளெஷ். ஃப்ளெஷ் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் கவரிங். இட் கவர்ஸ் த பாடி. இப்போ ஸ்கின் ஆட்டம் நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸை கவர் பண்றதுக்கு நமக்கு ஸ்கின் தேவையில்லை. மேல ஒரு அவுட்டர் இஸ் த அவுட்டர் திங். outer thing that covers our spirit man. It is also spirit. So இந்த ஆவிக்குரிய மேனி, இது வந்து flesh வந்து ஆவிக்குரிய மேனி. இந்த flesh வந்து outer most covering. அதுக்கப்புறமா இது ஃபுல்லாவே soul. நம்ம soul இல்லைன்னா spiritual body. நம்மளுடைய spiritual body தான் soul. நம்ம சோலுக்கு ஒரு ஹெட் இருக்கு, அதுதான் வந்து இது ஃபுல்லாவே சோல். அண்ட் இது ஸ்பிரிட். நம்ம ஸ்பிரிட் வந்து நம்ம சோலை கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம ஃப்ளெஷ் வந்து நம்ம சோலை கண்ட்ரோல் பண்ணா என்ன பிரச்சனை நடக்கும்னா we will experience death. நம்ம ஸ்பிரிட் மேன் தான் சோலை ஆண்டு கொள்ளணும். ஏன்னா நம்ம ஸ்பிரிட் மேன் இஸ் கனெக்டட் வித் காட், heaven. அப்போ வந்து is a heavenly being. So spirit man is connected with God, and moreover இதனால spirit man ஓட நான் என் soul connected ஆந்தா it brings life. என் spirit manல இருக்க life வந்து என் soulக்கு வரும். ஆனா ஏன்னா spirit has greater knowledge of God, true knowledge of God. கடவுள் எப்படி இருக்காரோ பர்ஃபெக்டா அதே மாதிரி என் spirit man இருக்கு. அப்போ இதுல பாத்தீங்கன்னா if my soul is controlled by my flesh, what happens is it brings death to my soul. அப்போ flesh ஏன் வந்து சோலுக்கு டெத் கொண்டு வருது? 3 ரீசன் பார்க்கலாம். ஃப்ளெஷ்னால ஏன் என் சோலுக்கு டெத் வருது? flesh is also a spirit that covers my spiritual body which is soul. ஏன் வந்து ஃப்ளெஷ்னால என் ஸ்பிரிச்சுவல் பாடிக்கு டெத் வருதுன்னா ஃப்ளெஷ்ல வந்து நாலேஜ் ஆஃப் காட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. லெஸ்
knowledge of God. Very less knowledge of God இருக்கு. அதுக்கப்புறமா இது ஃபர்ஸ்ட் ஃப்ளெஷ்ல என்ன இருக்கு? வெரி லெஸ் நாலேஜ் ஆஃப் காட். செகண்ட் வந்து மை ஃப்ளெஷ் ஜட்ஜஸ் திங்ஸ் பை அப்பியரன்ஸ் அண்ட் ஃபீலிங். வைனா இட் இஸ் கனெக்டட் டு த பிசிக்கல் வேர்ல்டு. இப்போ நம்ம பார்க்கலாம், நம்ம என் ஃப்ளெஷ் வந்து இட் இஸ் கனெக்டட் டு த பிசிக்கல் வேர்ல்டு. பிசிக்கல் என் ஃப்ளெஷ் எதோட கனெக்ட் ஆயிருக்குன்னா பிசிக்கல் வேர்ல்டோட கனெக்ட் ஆயிருக்கு. A seen world, a tangible world, a world that lives by feeling, sense world. So என்னோட ஃப்ளெஷ் வந்து பிசிக்கல் வேர்ல்டோட கனெக்ட் ஆயிருக்கனால அது வந்து it judges things by appearance. அப்பியரன்ஸ்னால ஜட்ஜ் ஆகுது. அது ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப தப்பா இருக்கு. ஒரு ஃபீலிங்ஸ்னால, ஒரு அப்பியரன்ஸ்னால, ஒரு சென்சஸ்னால வந்து என் ஃப்ளெஷ் வந்து ஜட்ஜ் பண்ணி. ஏன்னா என் ஃப்ளெஷ் வந்து இட் இஸ் கனெக்டட் டு த பிசிக்கல் வேர்ல்டு, வேரஸ் மை ஸ்பிரிட் இஸ் கனெக்டட் டு த ஹெவன்லி வேர்ல்டு. தேர்ட் வந்து என்னன்னா என் ஃப்ளெஷ் வந்து வெரி லிட்டில் நாலேஜ் ஆஃப் காட் சொல்லியிருக்கேன். ஏன் அதுக்கு நான் ஜஸ்டிஃபை பண்ணுறேன். ஏன் என் ஃப்ளெஷ்ல வெரி லிட்டில் நாலேஜ் ஆஃப் காட்னா, கடவுளுடைய நாலேஜ் எதுலையே ஜட்ஜ் பண்ணா த்ரூ கிரியேஷன். பிசிக்கல் வேர்ல்டு வந்து என் ஃப்ளெஷுக்கு வந்து கிரியேஷன் காமிது, கடவுளோட கிரியேஷன். அதை பார்த்து தான் கடவுள் எவ்வளோ வல்லமை உள்ளவர்னு பார்க்குது ஃப்ளெஷ். ஆனால் கடவுள் சொல்றாரு ரோமன்ஸ் 1st chapterல, God has shown only some knowledge of him through his creation, physical creation. நம்ம physical creation பார்க்கறதுனால கொஞ்சம் knowledge about God தான் வருது. அப்போ என் ஃப்ளெஷ் வந்து பிசிக்கல் வேர்ல்டோட கனெக்டடா இருக்கிறதுனால only it has some knowledge of God that is coming from his creation. Not who he is really is. There are things that people cannot see about God. There are things that people cannot see about God, which God has made a way even before the foundation of this earth to make our understanding easy about the things of God which people cannot see. அப்போ ஒரு வழி உண்டாக்கி வச்சிருக்காரா. அந்த வழியில வந்து கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு பார்க்க முடியாத சில காரியங்கள் அன்சீன் ரெம்ல கடவுளோட மகிமையை வெளிப்படுத்துற காரியங்கள் இருக்கு. அந்த அன்சீன் வேர்ல்டு நம்மளால பார்க்க முடியாது. ஆனா அந்த அன்சீன் வேர்ல்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு வழியை உண்டாக்கி வச்சிருக்காரு. I can know God through unseen things, not by sight but through faith. அப்போ அவங்க வந்து கடவுளை இன்னும் அதிகமா கடவுளோட ட்ரூ நாலேஜ் அடைய முடியுது. ஆனா those who judge God only through creation, they have only some knowledge of God because they are connected to the physical world. யாருன்னா இந்த ஃப்ளெஷ்னால டாமினேட் ஆகுற எல்லாரோட மைண்டும் only they have some knowledge of God. ஏன்னா the flesh is connected to the physical world where only some knowledge of God is revealed. And flesh judges things by appearance, by feelings, by touch. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளெஷ்ல வந்து ரொம்ப லைஃப் ஆஃப் காட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஃப்ளெஷ்ல லைஃப் ஆஃப் காட் இல்ல, ஃபெய்த்தே கிடையாது. ஃப்ளெஷ் இஸ் ஆப்போசிட் டு ஃபெய்த். ஃப்ளெஷ்ல ஃபெய்த்தே கிடையாது, விசுவாச கண்களே கிடையாது. ஸோ அதுதான் வந்து ஃப்ளெஷ்ஷோட ரொம்ப மோசமான ஒரு இது. அண்ட் மோரோவர் ஃப்ளெஷ் இஸ் ஆல்சோ வீக். Flesh is always weak. It is prone to temptation. It is more prone to destruction by sin. அப்போ இந்த காரியம் எல்லாம் ஃப்ளெஷ்ல இருக்கு. இதனால சாத்தான் வந்து என் ஃப்ளெஷ்ஷை யூஸ் பண்ணாதான் என்னோட ஸ்பிரிச்சுவல் பாடிக்கு டெத்து கொண்டு வர முடியும். என் ஃப்ளெஷ் வந்து வீக் வெசல். மை ஃப்ளெஷ் இஸ் a weak vessel. ஆனா my spiritual body is an earthen vessel, earthly pot. It belongs to the earth. அப்போ ஒரு earthly pot நான் பிரேக் பண்ணனும்னா flesh மூலமா I can easily break. ஏன்னா fleshல வந்து temptations ரொம்ப அதிகமா இருக்கு. எப்படி வந்து ஆதாம் வந்து ஏவாள் வந்து flesh ரெப்ரசன்ட் பண்றாங்க. ஆதாம டைரக்டா வந்து பாவம் தொடல. ஆதாம் was a head for his body was Eve, because God created Eve from the body of Adam. So அப்ப வந்து அவ வந்து மாம்சத்துக்கு மாம்சமா இருக்கான்னு சொல்றாரு ஆடம். அப்ப he represents Adam's flesh. ஆனா சாத்தான் she is a weak vessel. சாத்தான் வந்து டைரக்டா ஆடம தொடல. Satan tempted Eve. Eve represents flesh ன்னு நான் சொன்னேன். She connected herself with the physical world. எப்படி கனெக்ட் பண்றா நான் சொல்லிட்டா. physical world ஓட எப்படி கனெக்ட் பண்றா நீங்க கேட்கலாம். இந்த கனி பார்ப்பதற்கு அழகா இருக்கு, இந்த கனி புசிப்பதற்கு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு ஏவாள் வந்து என்ன பண்றான்னா அந்த கனிய ஃபீலிங்ஸ்னால ஜட்ஜ் பண்றா.
சைட்னால ஜட்ஜ் பண்றா, அப்பியரன்ஸ்னால ஜட்ஜ் பண்றா. அப்போ சேட்டன் வந்து நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரீ. Knowledge of good and evil is a spiritual tree. Similarly, the tree of life was also a spiritual tree. So the knowledge of good and evil or spiritual tree ஒரு physical realm மூலமா புரிஞ்சிக்கும் போது it becomes a destruction for me. ஏன்னா ஏசா கடவுளுக்கும் நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில் தெரிஞ்சிச்சு, நாட் இன் அ ஃபிளெஷ்லி வே. ஆனா ஏவாள் எப்படி நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில் தெரிஞ்சுக்கிட்டானா இன் அ ஃபிளெஷ்லி வே. அது நல்லாவே நிரூபணமாகும். அவர் அந்த சாத்தான் டெம்ப்ட் பண்ணும் போது அவர் சொல்வா, இந்த கனி பார்ப்பதற்கு அழகா இருக்கு, புசிப்பதற்கு சூப்பரா இருக்கும், இதை சாப்பிட்டா நான் தேவனை போல மாறிடுவேன், கண்ணின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, கடவுளை போல மாறிடுவேன். இது மூணுமே desires of flesh that was triggered by physical realm. இந்த பிசிக்கல் ரெம் யூஸ் பண்ணி இந்த டிசைர்ஸ் ஆஃப் ஃபிளஷ் என்ன சாத்தான் தூண்டுறான். இப்ப கூட அதே தான் நடந்துட்டு இருக்கு. பிசிக்கல் ரெம்ல யூஸ் பண்ணி என்னோட டிசைர்ஸ் ஆஃப் ஃபிளஷை தூண்டி என் சரீரத்துக்கு சாத்தான் வந்து என் ஸ்பிரிச்சுவல் பாடிக்கு டெத்தை கொண்டு வந்திருக்கான். டைரக்டா பிசிக்கல் ரெம் கேன் நாட் பிரிங் ஸ்பிரிச்சுவல் டெத். பிசிக்கல் ரெம்க்கும் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கும் கனெக்ஷன் கிடையாது. ஏன்னா பிசிக்கல் ரெம் இஸ் அ டான்ஜிபிள் டிகேயிங் மார்டல் திங். ஆனா ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு லிவ்ஸ் ஃபார் எவர். ஆனா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல நான் என்றைக்கும் வாழ்ந்துட்டு கூட டெத்தை ஃபேஸ் பண்ணலாம். எப்போனா எப்பெல்லாம் என் பிசிக்கல் பாடியும் ஃபிளஷும் கனெக்டடா இருந்து, எப்பெல்லாம் ஐ சோ ஃபார் மை ஃபிளஷ், ஐ லிவ் பட் ஐ டை எவ்ரி டே பை சின். வாழ்ந்து கொண்டுட்டே சாவும். ரொம்ப நாள் ஸ்பிரிட் கேனாட் டை. ஆனா ஹவு ஸ்பிரிட் எக்ஸ்பீரியன்ஸ் டெத்னா ஹெல்ல தான். ஹெல்ல வந்து we live forever but we die. எப்படி we live forever and every day na there is no life. Because we are affected, we are always under guilt and fear. We live forever. செத்தவனா வாழ்றான் அப்படின்னு சொல்லுவாங்களே, செத்தவனா வாழ்றான், அவன் வாழ்ந்தாலும் அவன் செத்தவனை போல இருக்கான்னு சொல்றாங்க. அதே தான். அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில் ஈவ் வந்து எப்படி சாப்பிட்டான்னா, த்ரூ தி ஐஸ் ஆஃப் சேட்டன், through the lust that was triggered by Satan. சேட்டன் எப்படி இந்த லஸ்ட்டை தூண்டினான்னா, அந்த கனியை சாப்பிட்ற லஸ்ட்டை எப்படி தூண்டினான்னா, ஷோயிங் த பிசிக்கல் ரெம். ஒரு இப்போ ஏவாள் வந்து வீக்கா இருந்தாலும் விழுந்தா, அந்த வீக்னஸை யூஸ் பண்ணி இப்போ ஏவாள் வந்து வீக் வெசல். இப்போ ஆதாம் எப்படி டெம்ப்ட் ஆனா, டைரக்டா சேட்டன் வந்து ஆதாமை டெம்ப்ட் பண்ணல. ஆனா ஆதாம் எப்படி டெம்ப்ட் ஆனா, ஏவாள் த்ரூ ஃபிளஷ் மை ஸ்பிரிட், ஆடம் வாஸ் அஃபெக்டட். ஃபிளஷ் ரெப்ரசன்ட்ஸ் ஈவ் ஆட்டம், இது வந்து ஆடம் ஆட்டம் நினச்சிக்கோங்க. இப்போ எப்படி வந்து சாத்தா வந்து டைரக்டா ஆடம் வந்து இது பண்ணல, த்ரூ த வீக் வெசல் ஈவ் which represents Adam's flesh. ஈவ் ரெப்ரசன்ட்ஸ் ஆடமோடைய ஃபிளஷ் தான் ஈவ். இந்த ஈவை யூஸ் பண்ணி சாத்தா வந்து டைரக்டா ஆடமை தொடாம ஈவ் மூலியமா சாத்தா வந்து என் ஸ்பிரிச்சுவல் பாடிக்கு டெத்தை கொண்டு வந்தான், ஆடமுக்கு டெத்தை கொண்டு வந்தான். ஸோ ஆடம் வந்து ஈவ் வந்து கனி கொடுக்குறா ஆடமுக்கு புசிக்கணும்னு. ஆடம் டுக் பார்ட் இன் அ சின். ஸோ இதுதான் வந்து நடக்குது. அப்போ வீக் வெசல் மூலியமா தான் என் ஸ்பிரிச்சுவல் பாடியை அஃபெக்ட் பண்ண முடியும். எப்படி இந்த டிசீஸ், சின் என்ற டிசீஸ் எனக்குள்ள நுழைஞ்சிச்சுன்னா, த்ரூ மை வீக் இம்யூனிட்டி, through my flesh had a weak immunity. My spiritual body was strong, but my flesh had weak immunity. அது மூலியமா பாவம் என் மாம்சத்துல குடிக்கொண்டு என் சரீரத்துக்கு, என் ஸ்பிரிச்சுவல் பாடி which is my soul, அதுக்கு மரணத்தை உண்டாக்குச்சு. இந்த சோல் பத்தி ஏன் நான் 2 சர்க்கிள் போட்டிருக்கேன்னு சொல்றேன். இந்த சோல் ஏன் 2 சர்க்கிளா இருக்கு தெரியுமா? The part of the soul has 2 parts. One is heavenly part, இன்னொன்னு earthly part. The part of the soul that is connected to the spirit man, the part of the soul that is connected to the spirit man, in the part, this is the part of the soul that is connected to the spirit man. இது வந்து heavenly part. The part of my soul that is connected to the flesh is called earthly part. இது வந்து heavenly part of my soul. This is earthly part of my soul, which is only in the image, not in the likeness.
The earthly part of my soul is only in the image of God, not in the likeness. Earthly part represents my Adam, my forefather Adam. We carry the part of Adam inside us. A part of us is like Adam. Which part of us is like Adam? The part of my soul, spiritual body that is connected to my flesh is called the earthly part. இந்த part தான் Adam represent பண்ணுது. அப்போ my heavenly part வந்து it is connected to my spirit man. It is a renewed spirit, a renewed soul. அதனால தான் என் heavenly part earthly part ஆட்ட மாத்தணும், earthly part heavenly part ஆட்ட மாத்தணும். ஏன்னா அதனால தான் பிரியமானவனே உன் heavenly part of soul வாழ்வது போல உன் earthly part of the soul வாழவே அப்படின்னு சொல்றாரு பவுல். நான் ஹெவன்ல என் சோல் ப்ராஸ்பரஸா இருக்கா? எந்த பார்ட் ஆஃப் சோல் ப்ராஸ்பரஸா இருக்கு? எந்த பார்ட் ஆஃப் சோல் வந்து கர்த்தருடைய மகிமையில வாழுதுன்னா the heavenly part of my soul. இந்த பாட்டு தான் ப்ராஸ்பரஸா இருக்கு, ப்ராஸ்பரஸா இருக்கு. இந்த பாட்டு வந்து இட் இஸ் ரிச் இன் கிரேஸ். அப்போ இந்த பாட்டாட்டும் என் earthly பாட்டு இருக்கணும். அப்போ அதான் பிரியமானவனே உன் ஆத்மா உன் heavenly part of your soul live பண்ற மாதிரி உன் earthly பாட்டையும் மாத்து. உன் earthly part has to live like your heavenly part. இப்போ இதுதான் வந்து என்னோட இது. இப்போ வந்து இந்த earthly part இந்த பகுதி தான் பிரச்சனை உண்டாகும். பிரச்சனை வந்து பகுதி இந்த பகுதி தான் இட் இஸ் அஃபெக்டட் பகுதி. எப்படின்னா sin dwelt in my flesh and brought death to my earthly part through my sinful self. இந்த பார்ட் வந்து இந்த மெயினா இந்த இடத்த வச்சுதான் my whole பாடிக்கும் வந்து whole earthly பார்ட்டுக்கும் டெத்தை கொண்டு வந்துச்சு. இந்த பார்ட்டை யூஸ் பண்ணி this is called sinful self. இந்த பார்ட் ஏன் சின்ஃபுல் ஆச்சுன்னு பார்க்கலாம். இந்த பார்ட் யூஸ் பண்ணி தான் ஒரு பகுதி தப்பா ஆச்சோன்னே எல்லா பகுதிக்கும் டிசீஸஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு, கேன்சர் ஆட்டும் ஸ்ப்ரெட் ஆகி the whole earthly part was affected. எப்படின்னா sin dwelt in my flesh, இதான் flesh. sin dwelt in my flesh and brought death to my earthly body. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன்ல எப்படி வந்து sin வந்து டெத் கொண்டு வந்துச்சு பார்க்கலாம். ஆதாம் பண்ண தப்பு எப்படி வந்து earthly பார்ட்டுக்கு பார்ட் ஆஃப் மை சோலுக்கு டெத் கொண்டு வந்துச்சுன்னு பார்க்கலாம்.